ஹே காய்ஸ் வெல்கம் டு ஹேவிக் டெக். நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரியான லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான ஆப் வந்து கேப்கட் ஆப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டு கேப்கட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அங்கேயே உங்களுக்கு வந்து VPN இருக்கும். ஸோ VPN டவுன்லோட் பண்ணிட்டு VPN வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி கலர் கிரேடிங் அதே மாதிரி ஸ்லோ மோஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக வந்து புரியும். ஏன்னா அந்த வீடியோ டியூரேஷன் வந்து 8 நிமிஷம் இருக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணால் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். இப்போ கீழே உங்களுக்கு வந்து மியூசிக் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஆடியோ இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக இங்கேருந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து வீடியோவாக இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ராக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஆட் அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ரொம்பவே ஈஸியாக அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பீட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் வந்து ப்ளே பண்ணுங்க. ஸோ ப்ளே பண்ணும்போது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு ஆட் பீட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் டாட் வந்து ஆட் ஆகும். ஸோ அடுத்த லெட்டருக்கு அதே மாதிரி ஆட் பீட் கொடுத்துக்கோங்க. 1 இல்லை 2 லெட்டருக்கு இடையில அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு அலையாளி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு பீட்டும் அடுத்த லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கு ஒரு பீட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பீட் ஆட் பண்ணும்போது இடையில நீங்கள் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எடிட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாங்குக்கு ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 டாட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு இப்போ நம்ம வந்து டிக் கொடுத்துப்போம். ஸோ டிக் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு கீழே வந்து எல்லோ கலர் டாட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த எல்லோ டாட்டில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டு கீழே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஆட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் டைப் பண்ணுறாலும் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குரோமில் ஜஸ்ட் வந்து என்ன சாங் வேணுமோ அதை போட்டுட்டு பக்கத்தில் லிரிக்ஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். இதை நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். ரொம்பவே ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அலையாளி அப்படிங்கிறது மட்டும் கிளிக் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு கரெக்டான இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ நீங்கள் எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கீழே உங்களுக்கு வந்து ஸ்டைல் ஆப்ஷன் இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலர் வந்து மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒயிட்டே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ப்ளூ சேனல் நல்லாருன்னு தோணுச்சு, அதனால் நான் வந்து ப்ளூ வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டான இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ அந்த எல்லோ டாட்டுக்கு நடுவில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஆட் பீட்டில் வந்து இந்த எல்லோ டாட் வந்து வைக்க சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கரெக்டாக நீங்கள் அந்த எல்லோ டாட்டுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த லிரிக்ஸ் ஆட் பண்ணும்போது கரெக்டாக அந்த அடுத்த எல்லோ டாட்டில் வச்சு நம்ம வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அனிமேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து இன் அவுட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்னை பற்றி பார்த்துருவோம். ஸோ இன்னில் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இந்த அனிமேஷன் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவையான எது வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லாமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த எலக்ட்ரிக் லைட் அப்படின்னு இருந்துச்சு, அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அதை நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளூ கலரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு, அதனால் ப்ளூ கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்க்க உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே தான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இல்லை. உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கிரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன செட் பண்ணியாச்சு, அடுத்து வந்து அவுட்டை வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ அவுட் வந்து எப்படி முடியணும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நான் அந்த ஃபஸ்ட்டே உள்ளது மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த லிரிக்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் டபுள் டாப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் காமிக்கும். இப்போ ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம குரோமுக்கு போயிட்டு அடுத்த லைனை ஜஸ்ட் நம்ம வந்து காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லிரிக்ஸ் அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டு கீழே அந்த எல்லோ டாட்டுக்கு நடுவில் இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுலேயும் வேணும் அப்படின்னா அனிமேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அனிமேஷனாக இல்லை, உங்களுக்கு எந்த அனிமேஷன் தேவையோ அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கடைசியாக ஒரு அனிமேஷன் இருந்துச்சு, அது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் நீங்கள் வேணால் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன அனிமேஷனுங்கிறது நான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்துட்டு எது செட் ஆகுது அப்படிங்கிறது நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு பிளர் டு த லெஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் வேணால் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவுட்டுக்கும் நீங்கள் வேணும்னா வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த லைன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த லைன் அதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் இருக்கும். ஸோ அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த எல்லோ டாட்டுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து எடிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக எடிட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். லிரிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு டைம் தான் எடுக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எடிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். லிரிக்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான வீடியோ இப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இந்த ரீலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 3வது டெக்ஸ்ட்டையும் வந்து எடிட் பண்ணிப்போம். ஸோ அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அனிமேஷனை செட் பண்ணிட்டு கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணி எடிட் பண்ணிங்கனாலே இந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்பவே ஈஸியான எடிட்டிங் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் எடிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது இன்ஸ்டாகிராமில் சூப்பராக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் நீங்கள் எடிட் பண்ணி போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மேலே உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க, சாங்குக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் செட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ ஆனதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு தேவையான குவாலிட்டியை செட் பண்ணிட்டு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.